வணக்கம். இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது மோகன்லால் நடித்து ஜித்து ஜோசப் இயக்கியிருக்கும் நேரு அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி பத்தி. இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா கடந்த ஒரு சில படங்கள் மோகன்லாலோடது சரியா போகாதனால திருஷ்யம் 1, திருஷ்யம் 2 படங்கள்ல இருந்து ஜித்து ஜோசப் மோகன்லால் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆனதுனால ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது. அதனால இந்த படம் போய் பார்த்தோம். இந்த படத்துல மோகன்லால் ஒரு லாயர் கேரக்டர் எடுத்திருக்காரு. அதை அவர் நல்லாவே செஞ்சிருக்காரு. ரொம்பவும் பில்டப் இல்லாம நீங்க திருஷ்யம் பார்த்துருப்பீங்க. அதுல அந்த கேரக்டர் எவ்வளவு ஒரு அமைதியா பட் நல்ல ஒரு தாக்கம் இருக்கும் அந்த கேரக்டரோட நடிப்புல. அதே மாதிரி அவர் அவருக்கு உண்டான ஒரு ஸ்டைல்ல பெஸ்டா பண்ணியிருக்காரு. ரொம்ப ஓவர் பில்டப் கிடையாது. நம்ம தமிழ் சினிமா மாதிரி அவர் பாட்டுக்கு வருவார் போவார், அந்த கேரக்டருக்கு உண்டான விஷயங்களை சீரியஸாக பண்ணிட்டு போயிடுவார். கதை பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைம் நடக்குது. அந்த க்ரைமில் இன்வால்வ் ஆகியிருக்கிற ஒரு பொண்ணுக்காக இவர் வாதாடுறார். இந்த படத்தில் ஆக்சுவல் வில்லனே மோகன்லாலுக்கு எகெயின்ஸ்டாக வாதாடுற சித்திக். ஐ திங்க் அவர் பயங்கரமாக அவரோட கேரக்டரை பண்ணியிருக்காரு. நமக்கே ஒரு கடுப்பாகும், என்ன இந்த வக்கீல் இப்படி இருக்காரு அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு அவர் ரொம்ப இன்வால்வ்டாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எகெயின்ஸ்டாக வாதாடுற ஒரு கேரக்டராக மோகன்லால் வர்றதுனால அவரும் கோர்ட் ரூமில் நடக்கக்கூடிய வாதங்கள் அது இது எல்லாத்துக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு. மோகன்லால் இந்த படத்தில் கோர்ட்டில் வாதாடுறதெல்லாம் விட்டுட்டு சில அட்வைஸ் மட்டும் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கார். பட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கேஸ் அவர் கைக்கு வருது. அதை எடுத்து ஏன் பண்றாரு, எப்படி பண்றாரு அப்படிங்கிறது தான் இந்த கதை. வழக்கமா நம்ம யோசிப்போம் இந்த கதை ஹீரோ தான் ஜெயிப்பார் அப்படின்னு. அதே மாதிரி கடைசியில் அவர் தான் வின் பண்றாரு. பட் அதுக்கு நடுவில் ஏகப்பட்ட தடங்கல்கள். அதுக்கு நடுவில் எதிர்த்தரப்பு வக்கீல் சித்திக் எப்படி அதை முறிக்க ட்ரை பண்றாரு. அதை எப்படி மோகன்லால் ஃபேஸ் பண்றாருங்கிறது தான் இந்த கதையே. ஒரு சில இடங்கள்ல இந்த கதை நம்ம கெஸ் பண்ற மாதிரி 2-3 இடத்துல நான் பார்த்தேன். ஒரு சில இடங்கள்ல இந்த படம் நம்மளே கெஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லுது. ஆனா படத்துல அதை பத்தி அவங்க அது சரியா பேசல. லைக் சிம்பிள் ரீசன், போலீஸ் ஒரு கிரிமினலோட இது எடுக்கும்போது அந்த ரெக்கார்ட்ஸை அவங்க ஃபைல்ஸில் இருக்கா அப்படின்னு ஆல் ஓவர் செக் பண்ணுறதுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த படத்தில் போலீஸ் சில விஷயங்களை பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் வருது. பிரியாமணி ஹீரோயின் மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்தில் சித்திக் வக்கீலோட டாக்டராக வராங்க. என்ன மேக்கப் தான் கொஞ்சம் ஓவராக போட்டிருக்காங்க. மற்ற எல்லா கேரக்டரை விட இவங்களுக்கு மேக்கப் ஜாஸ்தியாகவே இருக்குது. மற்றபடி அவங்க பண்ணுற சீன் எல்லாமே ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த படம் ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு ரொம்பவும் வயலன்ஸ் எதுவும் இல்லாமல் கோர்ட் ரூம் ட்ராமா அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். தியேட்டரில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஒரு சில சீனில் ரொம்ப எமோஷ்னலான விஷயங்கள் இருக்குது. இந்த படம் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் வாட்ச் மூவியாக இருக்குது. போய் பாருங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க.